வணக்கங்க. இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வடை செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் உரித்து சீவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 மிளகா, வரமிளகா, பூண்டு, 3 டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நல்லா அரைச்சி வச்சுட்டாச்சு. இப்போது அந்த துருவன கிழங்கோட 2 கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அந்த கிழங்கையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பொருள் உப்பு, ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்சிருக்க பொருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நல்ல உருண்டை சைஸில் வடை போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி போடலாம். வடையை தட்டி போட்டாச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்திருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம் வடையை. இப்போ நல்லா பொன்னிறமாகி வடை நல்லா வெந்துடுச்சுங்க. அவ்வளோதான், மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்கள்